நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையிலேயே படிக்க அனுமதி கோரி அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மையத்தில் பயிலும் மாகி செவிலியர் கல்லூரி மாணவிகள் முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுவை அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனம் புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதியில் செவிலியர் கல்லூரி நடத்தி வருகிறது. மேலும் சென்டாக் கலந்தாய்வின் பொழுது புதுவை, காரைக்கால் மாணவிகள் மாகியில் தேர்ந்தெடுத்த பொழுது புதுவையிலேயே படிக்கவும் தேர்வை மட்டும் மாகியில் எழுதலாம் என கூறியதாகவும், ஆனால் தற்பொழுது மாகியில்தான் தங்கி படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடந்த சில தினங்களாக போராட்டம் நடத்திய செவிலியர் கல்லூரி மாணவிகள் முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்து மாகேயில் விடுதி வசதி இல்லாததால் புதுவையிலேயே தங்கி படிக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே முறையிட்டதாகவும், அதன்பின் புதுவை மாணவிகள் மட்டும் புதுவையில் படிக்க அனுமதிக்கப்பட்டனர். மாகே மாணவிகள் கல்லூரிக்குள் அனுமதிக்கப்படவில்லை. எனவே முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்து பேச சட்டசபைக்கு சென்று முதல்வரிடம் தங்கள் குறைகளை எடுத்துக் கூறினர். உடனே முதல்வர் திரு ரங்கசாமி சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, கல்லூரி இயக்குநர் வாசுதேவையா ஆகியோரை அழைத்து பேசினர். அப்பொழுது இயக்குநர் வாசுதேவையா, கடந்த ஆண்டு மாகிய மருத்துவமனையில் படிக்க வசதி இல்லாததால் புதுவைக்கு பயிற்சிக்காக 3 மாதம் அழைக்கப்பட்டனர் என்றும், தற்பொழுது அவர்கள் மாகியில்தான் தங்கி படிக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினார். மற்றும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர்கள் புதுவையில் தங்கி படிப்பது குறித்து சென்னையில் உள்ள நர்சிங் கவுன்சிலுக்கு அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பப்படும். அனுமதி அளித்தால் அவர்கள் புதுவையில் படிக்கலாம் என்றும், அனுமதி மறுக்கப்பட்டால் அவர்கள் மாகிய கல்லூரியில்தான் படிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதனை மாணவிகள் ஏற்றுக்கொண்டதால் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற பாரதியார் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மகாகவி பாரதியாரின் 131வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பாரதி பூங்காவில் உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மற்றும் வாரிய தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து தலைமை பணிக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் உள்ள தளபதி அரங்கில் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி குறித்து கழக உள்ளாட்சி தேர்தல் தலைமை பணிக்குழு உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் கோல்டு ஜிம் நிறுவனத்தை ஆணழகன் சங்க தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் கல்வித்துறை இயக்குநர் திரு வல்லவன் திறந்து வைத்தார். புதுவை லாஸ்பேட்டையில் இயங்கி வந்த கோல்டு ஜிம் நிறுவனம் கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பூங்கா அருகே இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் கலந்து கொண்டு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் ஆணழகன் சங்க தலைவருமான திரு ஜான்குமார் முன்னிலையில் குத்துவிளக்கேற்றி நிறுவனத்தை திறந்து சிறப்புரையாற்றினார். விழாவில் 2004ஆம் ஆண்டில் ஆணழகன் பரிசு பெற்ற பிரகாஷ் மற்றும் 2012ஆம் ஆண்டில் ஆணழகன் பரிசு பெற்ற வினோத்குமார் ஆகியோரை சங்க தலைவர் திரு ஜான்குமார் மெடல் அணிவித்து கௌரவித்து பாராட்டினார். முன்னதாக கோல்டு ஜிம் நிறுவன உரிமையாளர் தங்கத்துறை அனைவரையும் வரவேற்று சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். விழாவில் நிறுவன நிர்வாகிகள் மற்றும் ஆணழக சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை நாவற்குளத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் திரு ஷாஜகான் முன்னிலையில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் திறந்து வைத்தனர்.
புதுவை நாவற்குளம் சினேகம் நகரில் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறப்பு விழா முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னிலையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தனர். விழாவில் காலாப்பட்டு தொகுதி அரசு குடியிருப்பு மற்றும் நாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் திரு ஷாஜகான் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். விழாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் காலாப்பட்டு தொகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக முதல்வர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதல்வர் திரு ரங்கசாமி கூறுகையில், உள்ளாட்சி தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இதுவரை விருப்ப மனு பெறவில்லை. தேர்தலுக்காக விருப்ப மனு ஏன் பெற வேண்டும்? உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதால் வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளில் கூட கட்சியினரை போட்டியிடுமாறு கட்டளையிட்டால் போட்டியிட தயாராகவே எங்கள் கட்சியினர் உள்ளனர். எனவே ஏன் விருப்ப மனு பெற வேண்டும் என்று கூறினார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து நீதிமன்றத்தில் இன்னும் இறுதி தீர்ப்பு வரவில்லை. எனவே உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போகும் என்ற நம்பிக்கையில் உள்ளதாகவும், நம்பிக்கைதான் வாழ்க்கை என்றும் அவர் கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் தலைமை செயலகத்தை நோக்கி பேரணி நடைபெற்றது. புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் 7வது ஊதியக்குழு அமைத்திட வேண்டும், 50% பஞ்சப்படியை ஊதியத்தோடு இணைத்திட வேண்டும், 5 ஆண்டுக்கு ஒருமுறை ஊதியத்தை மாற்றி அமைத்திட வேண்டும், அனைத்து காலி இடங்களையும் நிரப்பிட வேண்டும், பழைய ஓய்வூதிய முறையை தொடர்ந்திட வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவர் ஆனந்தராசன் தலைமையில் கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் புகழேந்தி உள்ளிட்டோர் முன்னிலையில் பேரணி நடந்தது. பேரணி சுதேசி பஞ்சாலை எதிரிலிருந்து புறப்பட்டு தலைமை செயலகத்தை நோக்கி சென்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஊர்வலமாக சென்றனர். மேலும் இதனை அடுத்து 12ஆம் தேதி நாளை நடைபெற உள்ள அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கப் போவதாக தெரிவித்தனர். புதுவை அரியங்குப்பம் பாரதியார் மணிமண்டபத்தில் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழா சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர்கள் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள பாரதியார் மணிமண்டபத்தில் அரசு சார்பில் மகாகவி பாரதியாரின் 131வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராதவேலு, சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்று பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மற்றும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவியர்களின் இசையஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர், ஆசிரியைகள், மாணவ மாணவியர்கள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரையில் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்களின் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை உழவர்கரையில் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்களின் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் மாநில துணை செயலாளரும் உழவர்கரை நகராட்சி தேர்தல் குழு தலைவருமான பொன் செல்வராசு, இளைஞர் அணி தலைவர் தங்க அறிவழகன், துணை செயலாளர் வடிவேலு, துணைத் தலைவர் இளங்கோவன், மீனவர் அணி செயலாளர் உத்தராடன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உழவர்கரை நகராட்சியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ஏராளமானோர் விருப்ப மனு அளித்தனர் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து முக்கிய பிரமுகர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை செயலாளர் ரவி, சுப்ராயன், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை அடுத்து புதுக்கடை அருள்ஜோதி அரசு துவக்க பள்ளியை ஊராட்சி ஒன்றிய பள்ளியாக மாற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அடுத்து தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த கடலூர் வட்டம் புதுக்கடை அருள்ஜோதி அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளியில் கடந்த 15 வருடங்களாக கட்டிடம் பழுது பார்க்காமல் சுவர்கள் இடிந்து எந்நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் அடிப்படை வசதிகள் ஏதுமன்றி திறந்தவெளி சமையல் கூடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கும்படி நிர்வாகத்திடம் பலமுறை கோரியும் நடவடிக்கை எடுக்காததால் சமூக சேவகர் சண்முகம் தலைமையில் கிராம மக்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டு மூடிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தியும் பள்ளியை ஊராட்சி ஒன்றிய பள்ளியாக மாற்ற வேண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இத்தகவலை அறிந்த கல்வித்துறை அதிகாரிகள் சப் கலெக்டர் லலிதா ஆகியோர் விரைந்து வந்து கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளியை ஊராட்சி ஒன்றிய பள்ளியாக மாற்றிவிடுவதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 30,000 சதுரடி பரப்பில் மாணவர்கள் பாரதியார் உருவத்தை வரைந்தனர். புதுவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு திடலில் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி விரிவுரையாளர் பாலசுப்பிரமணியன் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜமுருகன் முன்னிலையில் முதல்வர் கோமதி பாரதியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து நூலக ஆசிரியர் வேலாயுதம் நோக்க உரையாற்றிட பாரதியார் பல்கலைக்கூட முனைவர் சிற்பி ஜெயராமன் பாரதியார் உருவம் வரைதலை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நுண்கலை ஆசிரியர் சுந்தரராஜ் தலைமையில் பள்ளி மாணவர்கள் 30,000 சதுர அடி பரப்பில் தேங்காய் நார்த்தூள், கரித்தூள், மணல், சாம்பல் தூள் கொண்டு பாரதியார் உருவத்தை வரைந்தனர். பின்னர் தமிழ் ஆசிரியர் வெற்றிவேல் பாரதி கற்பனை ஓவியம் என்ற தலைப்பில் புகழாரம் சூட்டினார். ஓவியம் வரைந்த மாணவர்களுக்கு கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராசு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிறைவில் கலை நிகழ்ச்சிகளுடன் முடிந்த விழாவில் உடற்கல்வி ஆசிரியர் பாலமுருகன் நன்றி கூறினார். புதுவை உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு ஊர்வலம், படக்காட்சி மற்றும் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. புதுவை தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம், சென்னை CPR சுற்றுச்சூழல் கல்வி மையம் சார்பில் உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதியதாக நாட்டு நல பணித்திட்டத்தில் சேர்ந்த தன்னார்வலர்களுக்கு பயிற்சி துவக்க விழா, பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு ஊர்வலம், படக்காட்சி மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா பள்ளி முதல்வர் நிர்மலா தலைமையில் பயிற்சி மைய சிறப்பு பணி அலுவலர் கிருஷ்ணன் மற்றும் விரிவுரையாளர்கள் முன்னிலையில் நடந்தது. திட்ட அலுவலர் செந்தில்குமார் வரவேற்று பேசிய விழாவில் ஒருங்கிணைப்பாளர் பூபதி நோக்க உரையினையும் திட்ட இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி வாழ்த்துரையினையும் வழங்கினர். நிறைவில் தன்னார்வலர்கள் நாட்டுப்பண்ணுடன் முடிந்த விழாவில் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது மற்றும் தன்னார்வலர்களுக்கு திட்ட பணிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.